ஆல் சிவப்பு அவல் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு செய்யறதுக்கு அவல், வெல்லம், முந்திரி, நெய், ஏலக்காய் இருந்தால் போதும். குயிக்காக செஞ்சிடலாம். ஜாரில் அவலை போட்டு அதை கொரன்னு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட கொஞ்சம் 1/4 கப் தண்ணி விட்டு அந்த அவல் பவுடர் நல்லா நனையிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1/2 கப் தண்ணி விட்டு 1/2 கப் வெல்லம் போட்டு அது நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க வைங்க. அதை வடிகட்டி எடுத்துட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் போட்டு நம்ம நனைய வச்சுருக்க அவல் பவுடரை போட்டு அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அது ஒரு 2 மினிட்ஸ் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட வெள்ளைப்பாகை எடுத்து இதில் ஊற்றுங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. அது நல்லா கெட்டியாக வரப்போ 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அவல் கொஞ்சம் வேகிறதுக்கு 1/4 கப் தண்ணி விடுங்க. இப்போ அவல் நல்லா வெந்ததுக்கப்புறமா கூட கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் ஏலக்காவும் தட்டி போட்டுட்டு நெய்யில் வறுத்த முந்திரியை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான அவல் கேசரி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.